ஹாய் ஆதிரா ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போதும் செவ்வாய்க்கிழமை வேலுக்கு அபிஷேகம் பண்ணி செவ்வாய் உரையில் விளக்கு போடுவேன். ஆனால் இன்றைக்கி சின்ன வேலை இருந்தனால என்னால் விளக்கு போட முடியல. அதனால் என் சிஸ்டர் வாங்கக்கா கோவிலுக்கு போகலான்னு சொன்னமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னம்மா கோவிலுக்கு போகிறது என்ன இவ்வளோ சந்தோஷம்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிருக்கும் போது அது முடியலைன்னா நம்மளுக்கு ரொம்ப ஃபீலாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் செவ்வாய் உரையில் 9 வாரம் விளக்கு போகணுன்னு நினச்சேன். அது முடியலேன்னு நினைக்கும் போது அவள் கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, கோவிலுக்கு நம்ம போகிறோம்னா அவங்க மனசு வைக்காமல் நம்மளால் போக முடியாது. எந்த கோவிலாக இருந்தாலும் நம்ம கடவுள் கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும். நம்மளோட கஷ்டமோ சந்தோஷமோ யாராச்சும் சொன்னால் காதில் கூட வாங்கிக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பெருசா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் கடவுள்கிட்ட சொன்னால் அவர் கேட்குறாரோ இல்லையோ அவர் என் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிற உணர்வு மட்டும் எனக்கு தோணும். அதே மாதிரி என் அப்பா முருகன் இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு உணர்த்துவார். நான் எப்போதுமே எல்லோரும் என்னை டீமோட்டிவேட் பண்ணி தான் பார்த்துருக்கேன். எனக்கு மோட்டிவேட் பண்ண ஒரே பர்சன்னா என் அப்பா முருகன் தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையிலே நிறைய சம்பவம் நடந்திருக்கு. நான் எது ஸ்டார்ட் பண்ணாலும் உன்னால் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்குறக்கு தான் ஆள் இருக்குது. ஆனால் முடியும்னு சொல்கிற உணர்வு இந்த கோவிலில் மட்டும்தான் எனக்கு கிடைக்கிது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த உலகம் நம்மளை பாராட்டுமா, நம்மளை புகழ்ந்துருமா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் ஆசைப்படுறோம். ஆனால் அப்படி நினைக்காதீங்க. இந்த உலகம் நம்ம என்னதான் வளர்ந்து போனாலும் நம்மளை பார்த்து பொறாம தான் படும். அதனால தான் எதையுமே மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. எதாக இருந்தாலும் நம்ம அப்பா முருகன் பார்த்துக்குவார், கடவுள் பார்த்துக்குவாருன்னு அவர் வழியில் போயிட்டா மனசும் நிம்மதியாக இருக்கும், வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.